அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். இன்றைக்கி காலம் போகிற வேகத்தில் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஐயா சொன்ன மாதிரி வசியம் அப்படின்னா எல்லாருமே ஒரே ஒரு விஷயந்தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. வசியம்னா கணவன் மனைவி வசியம், காதல் வசியம் அப்படின்னா எல்லாருமே பொதுவாக வசியம்னாலே அந்த வேலைகளுக்காக தான் நமக்கு ஃபோன் பண்ணுறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இதை தாண்டி நிறைய வசியங்கள்லாம் இருக்குது. இப்போ ஒருத்தர் தொழில் பண்ணுறாரு, ரெகுலராக அவருக்கு தொழிலில் வருமானம் அதிகரிக்கணும். அவர் கிளைண்ட்டை பேஸ் பண்ணி தான் அவரோட தொழில் இருக்குது. அவருக்கு ரெகுலராக என்ன கொடுத்தா அவரோட தொழில் முன்னேறும், வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஜனவசியத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுத்தா அந்த ஜனங்கள் வர்றது மூலயமா அவங்க பொருளாதாரம் மேலே ஆகிட்டே இருக்கும். என்னங்க எப்போ பார்த்தாலும் வசியம் மோகனம் இந்த மாதிரி விஷயங்களே நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இதை நீங்கள் மட்டும்தான் சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது தாந்திரிகத்தில் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு பலவிதமான வழிகளை பல பேர் பல விதத்தில் ஒவ்வொரு விஷயமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா, மூலிகையை வச்சு வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கிறது, பொருளாதாரத்தில் எப்படி மேலே வர்றது, வாழ்க்கையில் அடிமட்ட லெவல்லேருந்து ஜீரோலேருந்து எப்படி மேலே வர்றது அப்படிங்கிறத ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் மாற்றுறது மூலியமாக பெரிய மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தலாம். அதில் நம்ம மட்டும்தான் சொல்லியிருக்கோமா இந்த மூலிகையை வச்சு அப்படின்னா, முன்னாடி காலத்தில் இந்த சில பாடல்கள்லையே இந்த மூலிகையை வச்சு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சில பாடல்கள்லேயே சொல்லியிருக்காங்க. என்னென்னா, தாக்கும் வறுமையிலே தவிப்பவருக்கும் அது சாராயம் மிதமிஞ்சி குடிப்பவருக்கும். அதாவது எவ்வளோ வறுமையான சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் இந்த மூலிகையை வச்சு ஒரு ஆளை பொருளாதார ரீதியாகவும் வாழ்க்கை ரீதியாகவும் மேலே கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி என் வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் கடுமையாக குடிச்சிக்கிட்டே இருக்கார். அவர் குடியை நிறுத்த மாட்டார். குடியை நிறுத்தினா தான் வீட்டுக்கு காசு கொடுப்பாரு, எங்கள் வாழ்க்கை தரம் நல்லாயிருக்கும். அவர் அன்பாக பேசி ரொம்ப நாள் ஆகுது, மனமகிழ்ச்சியாக இருந்து ரொம்ப நாள் ஆகுது, 24 மணி நேரமும் குடிச்சிக்கிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அவங்களுக்காக தான் இந்த பாடல்கள் ஒவ்வொரு வரிகளும் ரொம்ப அழகாக அற்புதமாக பாடல்கள்லே கொடுத்துருங்க. தாக்கும் வறுமையிலே தவிப்பவருக்கும் அது சாராயம் மிதமிஞ்சி குடிப்பவருக்கும். அதாவது சாராயம்தான் நமக்கு இன்றைக்கி ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அதை ஒழிக்கணும், இப்போ அவங்கள நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மூலிகை ரொம்ப அற்புதமான வேலைகள்லாம் செய்யுது. அதை மாதிரி இப்போ ஐயா சொன்ன மாதிரி காதலர்கள் பற்றி ஒரு விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு தொட்டு பழகாத புது காதலருக்கும் அதில் தோல்வி கண்டு வாடுகின்ற வாலிபருக்கும். ஐயா இதை மட்டும் சொல்லிட்டீங்க, நாங்கள் இளைஞர்கள் ஒவ்வொரு விஷயமாக நாங்கள் துடிக்கிறோம், நாங்கள் முன்னேறத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு என்ன செய்யறது, அதையும் அந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க. தொட்டு பழகாத புது காதலருக்கும் அது தோல்வி கண்டு வாழுகின்ற வாலிபருக்கும் முன்னேற துடிக்கின்ற இளைஞருக்கும் பல மோகவெறி கொண்டவருக்கும் மூட்டைகடி பட்டவருக்கும் அப்படின்னு சில பாட்டுகள்லாம் ரொம்ப அருமையான விஷயங்களை ரொம்ப தீவிரமாக தீர்க்கமாக ரொம்ப தெளிவாக இந்த பாடல்கள் மூலயமா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இருந்தால் போதுமா, நான் கடுமையாக உழைக்கிறேங்கய்யா, நான் 12 மணி நேரம் 13 மணி நேரம் கடுமையாக உழைக்கிறேன், ஆனால் எனக்கு உழைப்புக்கான ஊதியமே கிடைக்கல. ஒவ்வொருத்தரும் 1 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு 5000 சம்பாரிச்சிட்டு போகிறான். நான் 4 பூச்சரும் வேலை செய்கிறேன், எனக்கு 2000 வர்றதுக்கு இழுபறியாக இருக்குது. சரியான முறையில் எனக்கு பணம் கிடைக்க மாட்டேது. சரியான முறையில் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு எனக்கு என்ன வழின்னே தெரியல, நான் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மூலிகையால் ஒருத்தனோட வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, ஒரு உதாரணத்துக்கு இப்போ தான் நான் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறேன், ஜீரோவிலேருந்து தான் என் வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு 100% மூலிகையை வச்சு நிச்சயமாக ஜெயிக்க வச்சிடலாம். திருமணம் ஆன உடனே அடுத்த ஒரு 2 வருஷத்தில் கேள்வி கேட்குறது என்னென்னா, குழந்தை இல்லை, குழந்தைக்கு என்ன ஏற்பாடு பண்ணுறீங்களா, இல்லை ஃபேமிலி பிளானிங் எதுவும் வச்சுருக்கீங்களா, குழந்தை பற்றி தான் மெயினாக கேட்குறாங்க. இப்போ நம்மள்ட்ட வர்ற கிளைண்ட் பூராவே, ஐயா கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தையே இல்லை, நான் என்ன மாதிரி மூலிகைகளை பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ குழந்தை இல்லாததுக்கு ஒரு சிறப்பான ஒரு மூலிகை ஒன்று இருக்குது. அந்த மூலிகை பேர் என்னென்னா வட்டை கிளுகிழுப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. இதை சரியான நாள், சரியான திதி, சரியான கரணம், அந்த நாள் நட்சத்திரம் பார்த்து முறையாக காப்பு கட்டி எடுத்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக 90 to 108 நாளுக்குள்ளே நிச்சயமாக அவங்களுக்கு கரு தரிச்சிரும். அதுக்கு இப்போ இது நம்ம சொல்கிற பரிகாரம் ஃபுல்லாக இதை எடுத்து சொல்கிறதில்ல, ஒருத்தவங்களுக்கு கொடுத்து சக்ஸஸ் ஆன பரிகாரம் தான் நம்ம ஃபுல்லாகவே சொல்லிகிட்டு இருக்கோம்.
அப்போ பொருளாதார ரீதியாக நான் வந்து கடுமையாக உழைக்கிறதுக்கெலாம் தயாராக இருக்கேன். ராப்பகல் பார்க்காம நான் உழைக்கிறேன். எனக்கு வந்து பொருளாதார ரீதியாக நான் மேலே வரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கும் இந்த சீதாதேவி செங்கழநீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு மூலிகையை, மொசுக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய 2 மூலிகையும் ரெண்டையும் மஞ்சள் நூலில் கட்டி இதை தாயத்தை அணிஞ்சிக்கலாம். இல்லை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் தொழில் போகிற இடத்துக்கு நீங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு போனீங்கன்னா நிச்சயமாக பொருளாதார ரீதியாக உள்ள கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இப்போ மக்கள் அடுத்த கட்டத்து கேள்வி என்ன கேட்குது, எனக்கு பொருளாதாரம் நல்லா வருது, எனக்கு வாழ்க்கை துணையும் நல்லா இருக்குது, ஆனால் இந்த கடனில் போய் சிக்கிட்டேன், இஎம்ஐயில் வந்து மாட்டிக்கிட்டேன். அந்த விஷயந்தான் பெரும்பாலான விஷயங்கள் வந்து கடன் தொல்லை, இஎம்ஐ என்னாட்டி மாதம் 2ஆம் தேதி ஏன் வருது, 3ஆம் தேதி ஏன் வருது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு வாட்டியும். இப்போ இந்த கடனெல்லாம் எப்படி நம்ம வந்து கடனை ஈஸியாக அடைக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நீலபானு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரமாதமான மூலிகை இருக்குது. அந்த மூலிகையை முறையாக காப்பு கட்டி அந்த நீலபானு மூலிகைகளோட இன்னொரு சில மூலிகைகளை சேர்த்து நம்ம பயன்படுத்தும் போது நிச்சயமாக எவ்வளோ பெரிய கோடிக்கணக்கில் உள்ள கடனாக இருந்தாலும் அதை அடைக்கிறதுக்கான உடனே பணம் கிடைக்காது, கடன் அடைக்கிறதுக்கான வழிகள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்மள்ட்ட வர்ற கிளைண்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி காலைல தாயத்தை கட்டணும், சாயந்தரம் பணம் வந்துடணும். அந்த மாதிரி நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் ஒரு நேராக காலம் டைம்னு ஒன்று இருக்குது. இந்த டைம் சொன்னோம்னா இன்றைக்கி காலைல தாயத்தை கட்டணும், நான் சாயந்தரம் வந்து 1.5 கோடி ரூபா கடனை வந்து சீக்கிரமாக அடைச்சிடணும் அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் பொறுத்து தான் எல்லா விஷயங்களும் மாறுபடுது. இதை தாண்டி ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன், எனக்கு வேலையெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வரேன், என்னோடய வேலைகளை பார்த்துட்டு இருக்கேன், பக்காவில் மேலிடத்துலேருந்து எனக்கு ப்ரெஷர் தாங்கவே முடியல, நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு மேலிடத்துல ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு விஷயங்களும் என்னை வந்து நான் என்ன செஞ்சாலும் அவங்க வந்து குத்தங்குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க, நான் எவ்வளோ தான் பர்ஃபெக்டாக வேலை செஞ்சாலும் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு பிரமாதமான மூலிகை இருக்குது. அந்த மூலிகை வேணுங்கிறவங்க இது வீடியோ முடியும் போது என் ஃபோன் நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், கேளுங்க, சொல்கிறேன். எதிரி தொல்லையை பார்த்தாச்சு, குழந்தை பாக்கியத்துக்கு பார்த்தாச்சு, பொருளாதார ரீதியாக மேலே வர்றதுக்கு பார்த்தாச்சு. ஏங்க என் பையன் வந்து 1ஆவதுலேருந்து 5ஆவது வரையும் நல்லா படித்தான், அதுக்கப்புறம் படிப்பே ஏறலை, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், பசங்களோட சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்கான், என் பேச்சை கேட்கவே மாட்டான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு பிரமாதமான ஒரு மூலிகை இருக்குது. சொல் ஆமணக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை இருக்குது. இந்த மூலிகை இருந்தால் போதும், யாராக இருந்தாலும் சரி, இது குழந்தைங்களுக்குன்னு இல்லை, இப்போ கணவன் சொல்கிறத வந்து மனைவி கேட்காம இருந்தாலும், இல்லை மனைவி சொல்கிறத வந்து கணவன் கேட்காம இருக்கிறவங்களுக்கும் இந்த சொல் ஆமணக்குங்கிறது ரொம்ப 100% பக்காவாக வேலை செய்யும். அந்த சொல் ஆமணக்கோட இன்னொரு மூலிகையை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி அதை செய்யும்போது, யாருக்கு எந்த மாதிரி பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மூலிகை கொடுக்கும்போது 100% வெற்றியை மட்டும்தான் கொடுக்குது. அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் எல்லாத்துக்கும் அதாவது ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதத்தில் ஜெயிக்க வைக்கிறாங்க. நம்ம மூலிகையை வச்சு ஒவ்வொருத்தவங்களையும் நம்ம ஜெயிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் ஏன்னா நம்ம வாழ்க்கை தரம் ஆரம்பித்ததுலேருந்து இன்ன வரைக்கும் நம்ம மூலிகையை வந்து பயன்படுத்தாதவங்க யாருமே இல்லை. காலையில் எதிர்த்து காஃபி குடிக்கிறதுலேருந்து நைட்டு சாப்பிட்டு தூங்குற வரைக்கும் நம்ம மூலிகையை தான் அன்றாடம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அரிசிலேருந்து, பருப்புலேருந்து, எண்ணெயிலேருந்து எல்லா விஷயத்துக்கும் இந்த மூலிகையை தான் பயன்படுத்துகிறோம். அதனால் நம்ம முன்னோர்களும் பயன்படுத்தினது இந்த மூலிகைகள் தான். அதனால் மூலிகை வச்சு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, ஈஸியாக அவங்கள ரெக்கவர் பண்ணி நிச்சயமாக காப்பாற்றிடலாம் இந்த மூலிகையை வச்சு. ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, மூலிகையை வந்து முறைப்படி காப்பு கட்டாமல் எடுத்து நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிட்டு, ஐயா இதை மாதிரி நீங்கள் சொன்னீங்க இந்த மூலிகை, நானும் இதை மாதிரி நாட்டு மருந்து கடைகளில் வந்து வாங்கி இந்த மூலிகையை பயன்படுத்துகிறேன், ஆனால் வேலையே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மள்ட்ட கால் பண்ணி கேட்குறீங்க. நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிற மூலிகை வந்து தவறான மூலிகைன்னு நான் சொல்லலை. அவங்க ஒரு வைத்தியத்துக்காக இந்த விஷயங்களை வந்து அவங்க பறிச்சுட்டு வந்து இது மாதிரி விஷயத்துக்கு வியாபாரம் பண்ணுறாங்களே தவிர அது வைத்தியத்துக்கு வேலை செய்யும். பட் நம்ம வசியத்துக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்கு நமக்கு தேவையான விஷயத்தை நிறைவேற்றுறதுக்கு அதுக்குன்னு சில முறைகள், பூஜை முறைகள் இருக்குது. அந்த முறைப்படி பண்ணால் தான் அது 100% மேலே செய்யுது. அது மாதிரி காலையில் தாயத்தை கட்டணும், சாயந்தரம் கடனை பூரா அடைச்சிடணும்,
காலையில் நம்ம பையனுக்கு வந்து தாயத்து கட்டணும், சாயந்தரம் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துடணும் அப்படின்னு தான் பெரும்பாலான. உடனடியாக ரிசல்ட்டு வேணும், உடனே ரிசல்ட்டு. கையில் காசு வாங்கின உடனே எல்லாமே வேலை நடந்துடணும். வேலை நடக்கலன்னா 10 வாட்டி ஃபோன் அடிக்கிறது. என்னங்க நேற்று தாயத்தை கொடுத்தீங்க இன்னும் வேலை செய்யலைன்னு. தாயத்தை கொடுத்தவுடனே எப்படி வேலை செய்யும்? அதுக்கு ஒரு டைம், நேரம், காலம் கருதி தான் அதுக்கான டைம் சொல்கிறோம். அந்த டைம் வரையும் யாரும் வெயிட் பண்ண மாட்டேறீங்க. அதுக்குள்ளே நம்பிக்கை இல்லாமல் போயிடுது உங்களுக்கு. இப்போ நம்மள்கிட்ட வர ரெகுலராக தொடர்ந்து வர கிளைண்ட்டை எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுக்குறோன்னு ஐயாவுக்கு தெரியும். ஒவ்வொரு கிளைண்ட்டும் எந்த மாதிரி நல்ல ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னு ஐயாவுக்கு தெரியும். ஏன்னா ஐயாட்ட தான் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இது மாதிரி ஒரு வேலை விஷயம் செஞ்சேன், எனக்கு வந்து நல்லபடியாக நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப கேட்கும்போது ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குது. இது மாதிரி தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. அதை மாதிரி என்னையும் என்ன மாதிரி சக ஜோதிடர்களில் உள்ள அனைத்து விஷயங்களையும் ரொம்ப பிரமாதமாக எங்கள் முகத்தை வெளி உலகத்துக்கு காட்டின அஸ்வின் மீடியா சேனல் ஹரி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி பல விஷயங்களில் பல வேலைகள் செஞ்சிடலாம் இந்த மூலிகையை வச்சு. மூலிகையால் முடிக்க முடியாதுங்கிற ஒரு விஷயமே கிடையாது. அதனால் வாழ்க்கையில் வெற்றி பெறணுமா, ஏதோ ஒரு மூலிகையை பயன்படுத்துங்க. அது உங்கள் வாழ்க்கையோட எந்த மூலிகை செட் ஆகுமோ அந்த மூலிகையை பயன்படுத்துங்க. மூலிகையை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டா எல்லாமே மூலிகை தான் சொல்லிடுறாங்க. அதனால் உங்கள் ஜாதகத்தில் எந்த மூலிகை செட் ஆகும், அதை எதுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயங்களை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தாராளமாக வாங்கிக்கோங்க. என்னக்கிட்ட தான் வாங்கணும்னு சொல்ல, உங்களுக்கே அந்த மூலிகையை முறைப்படி காப்பு கட்ட தெரிஞ்சால் நீங்களே நிச்சயமாக எடுத்து பயன்படுத்தலாம். அதனால் மூலிகையை பயன்படுத்துங்க, வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. இந்த பொன்னான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஐயா ஜானகிராமன் ஐயாவுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி என்ன இந்த இடத்துல பேச வச்ச அஸ்வின் பக்தி மீடியா நேயர்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் மூலிகையில் டவுட்டோ இல்லை உங்களுக்கு தேவைப்படுற மூலிகைகள் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னோடய ஃபோன் நம்பர் 80 56 56 35 26. நன்றி, வணக்கம்.